அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். டக்குன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாவோட வாசம் நல்லா மாறி வரும், மாவு நல்லா உதிரியாக வரும். இந்த அளவுக்கு நல்ல வரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவோட ஃப்ளேவர் நல்லா மாறி வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போய் மாவு நல்லா வாசமாக இருக்குது. போதும், இந்த அளவுக்கு மாவு வறுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். அதையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, நிலக்கடலை எடுத்துருக்குறேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை கோதுமை மாவு கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. வேர்க்கடலையில் உள்ள தொலியை நல்லா நீக்கிட்டு அதையும் நம்ம வறுத்து வச்சோம்ல மாவு அது கூட சேர்த்துக்கலாம். தொலியை நீக்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு திரித்து வச்சுருக்கேன் மிக்சியில். நீங்கள் தேங்காய் பூ வேணாலும் வறுத்தும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பச்சையாகவும் இந்த ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றா விரசி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நான் பனவெல்லம் எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி தான் நான் எடுத்து அதை கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை, பனவெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், பாகுபதம் வேண்டாம், தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரித்து நம்ம எடுத்து வச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். இது போக தண்ணி தேவைன்னா கொழுக்கட்டை பதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பாகு ஊற்றி ஒன்றா விரசி விட்டுருக்குறேன். நம்ம இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நான் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை மாதிரி வருது, போதும். இந்த மாவு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்ருக்கு அடுப்பில். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் கொழுக்கட்டையாக பிடிச்சி அதில் வைக்க வேண்டியது தான். தட்டு போட்டுக்கலாம், இட்லி தட்டு. இப்போ எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி ஒன்றா வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை வறுத்து செய்கிறதுனால வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா மாவையும் வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. சுட சுட சூடான கோதுமை மாவு கொழுக்கட்டை தயாராகிட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஒன்று நான் பேச்சு காமிக்கிறேன். சூடாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.